வெல்கம் பேக் டு நரேஷ் vlog யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம தாராபுரம் சிஎஸ்சி சென்டரோட மேனேஜரோட ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறோம். இந்த இன்டர்வியூக்கான மெயின் ரீசன், இது ஒரு சம்மர் கேம்ப் டைம். இந்த டைமில் நிறையா பேருக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பற்றி நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் பல பேர்னால 20,000 30,000ங்கிற கேஷ் ப்ரைஸ் கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிகிற மாதிரி 1-on-1 டைம் ஆர் ஒரே நேரத்தில் ஆஃப்லைனில் நம்ம குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி தமிழில் இவங்க எடுப்பாங்க. ஹாய் சார், நீங்கள் யாரும் உங்கள் பேர் ஒரு சின்ன இன்ட்ரோ உங்களை பற்றி கொடுக்க முடியுமா சார்? தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேர் சத்யமூர்த்தி. நான் தாராபுரம் சென்டரோட பிரான்ச் மேனேஜர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் வந்து சிஎஸ்சி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அப்படிங்கிறது 1986 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பிரான்ச் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணாங்க, வண்ணாரப்பேட்டையில். அதுக்கப்புறம் அந்த பிரான்ச்சஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா அப்படியே மல்டிபிளாக போய் இப்போ 450 சென்டர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக லொக்கேட் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சி வந்து ஏன் எவ்வளோ இன்ஸ்டியூட்ஸ் இருந்தாலும் சிஎஸ்சி வந்து இன்றைக்கும் நம்பர் 1 பிளேஸில் இருக்குது அப்படின்னா, இது வந்து பூன் ஃபார் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ்க்கு தான் மெயினாக சப்போர்ட் தேவை. அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது புவர் ஃபேமிலியும் படிக்கிற மாதிரி, ஒரு ரிச் ஃபேமிலியும் படிக்கிற மாதிரி, இன்னும் சொல்ல போனால் மிடில் கிளாஸ் ஃபேமிலி நிறையா ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் ஹாலிடேஸ் வந்துடுச்சு. இப்போ 12th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு நிறைய கம்ப்யூட்டர் கோர்சஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் கூட நடந்துச்சு, ரீசெண்டாக தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்துச்சு. ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு டோட்டல் ஃபீஸில் ஒரு 75% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ப்ளஸ் புக் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க, சர்டிஃபிகேட் வந்து ஒர்த்தாக இருக்குது. அப்படிங்கிறதுனாலையும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம சென்டரில் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சென்டரில் மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல் ஓவர் பிரான்ச்சஸ்லையும் ஜாயின் பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு. சார், இந்த சென்டரை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த சென்டரை இந்த லொக்காலிட்டியில் எப்படி பூம் பண்ணீங்க? அந்த பூம் பண்ணுற ப்ராசஸில் என்னென்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணீங்க? ஓகே, அதாவது நாங்கள் வந்து இந்த பிரான்ச்சஸ் வந்து அப்படியே ஃபஸ்ட்டு வந்து சிட்டிக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு பிரான்ச்சஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வில்லேஜ் சைட்லேயும் நம்ம டவுன் சைட்லேயும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் எங்களோட எம்டி ஐயம்பெருமாள் சார் அந்த டைமில் வந்து வில்லேஜ் பீப்புள் ரொம்ப சஃபர் ஆகிடுவாங்க, எல்லாருனாலையும் சிட்டிக்குள்ளே வர முடியாது. அப்படிங்கிறனால தான் நம்மளோட பிரான்ச்சஸ் வந்து முழுக்க அதிகமாக இப்போ டவுன்லேயும் சரிங்க, ப்ளஸ் வந்து வில்லேஜ்லேயும் சரி பண்ணுறாங்க. எவரி ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு வந்து சிஎஸ்சி இருக்கணும், அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்க முடியும். அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் ஒரு பிரான்ச்சஸ் வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ இங்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டிஃபிகல்ட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக எதுவும் கிடையாது. ஏன்னா மக்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து குவாலிட்டியை விரும்புகிறாங்க. ஒரு பொருள் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் குவாலிட்டி அப்படின்னாவே அங்கே போய் தேடி போய் ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க, படிக்கிறதா இருந்தாலும் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் கொடுக்குறப்ப அவங்க கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. எங்களோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் ஒரு போர்ட்டலில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காலம் போட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சர்டிஃபிகேட்டோட என்ரோல் நம்பரை கொடுக்குறப்ப ஒரு கவர்மெண்ட் சைடும் சரிங்க, ஒரு எம்என்சி சைடும் ரெண்டுமே வெரிஃபை பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சார், இப்போ இந்த கோர்ஸ் முடிச்சு இல்லை ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் இங்கே முடிச்சு கிடைக்கிற சர்டிஃபிகேட்டோட யூசஸ்னா எவ்வளோ இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஓகே, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 12th ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நான் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் ரிப்பீட்டடாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல லீவ் கிடைக்கிறது 12th ஸ்டாண்டர்டுக்கு தான் ஃபஸ்ட்டு. இப்போ அவங்க காலேஜுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நிறையா காலேஜஸ் இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. படித்த எல்லாத்துக்குமே வேலை கிடைக்குமா அப்படின்னா அது பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். அப்போ ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னா ஒரு 50 மெம்பர்ஸ் வரைக்கும் தான் ஒரு ஜாப் வந்து கொடுக்க முடியுது. அப்போ அந்த 50 மெம்பர்ஸ் எந்த விதத்தில் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க கம்பெனி சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மார்க்குங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக தான் பார்ப்பேன். ஒரு 10th ஸ்கோர் பண்ணுற மார்க்கை 11th ஒரு குரூப்ஸ் எடுக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது. 12th கிடைக்கக்கூடிய மார்க்கை ஒரு காலேஜ்லேயும் ப்ளஸ் வந்து ஒரு குரூப் செலெக்ஷன்ஸ் தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலேஜ்லேயும் காலேஜோட பர்சன்டேஜை பேஸ் பண்ணி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறதுல என்ன கம்பெனியும், ஆனால் அங்கே இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அந்த இன்டர்வியூவில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்பெனி இன்ஃபோசிஸ் வருது அப்படின்னா ஒரு 65% எபோவ் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணலான்னு சொல்லி ஒரு க்ரைட்டீரியா தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அங்கே யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் ஆகுறாங்க. ஒரு டெக்னிக்கல் ரவுண்டாக இருக்கட்டும், ப்ரோக்ராமிங் ரவுண்டாக இருக்கட்டும்.
ஸோ சர்டிஃபிகேட்லாம் நமக்கு எந்த இடத்துல ஒரு தேவைப்படும் அப்படின்னா 12th லீவில் நம்ம நிறையா படிச்சுட்டு போகிறோம், ப்ராக்டிக்கலாக படிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா காலேஜில் போயிட்டு ஈஸியாக நம்மளால் கேதர் பண்ண முடியும். ஸோ இது வந்து அங்கே ரொம்ப ரொம்ப அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, ப்ளேஸ் ஆகிறதுக்கு அப்படியே. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் 12th படிக்கக்கூடிய நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற ஃபீட்பேக் என்னென்னா, சரிங்க படித்தேன், காலேஜில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இப்போ நான் நல்லா செலக்ட் ஆகிட்டேன், நல்ல ஜாப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப எங்களுக்கு ஃபீல் குட் கொடுக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெஃபரன்ஸ் அட்மிஷன்ஸாக நிறைய வர்றாங்க, படிக்கிறாங்க. இப்போ 10th லீவில் படிக்கிறாங்க, அவங்க மறுபடியும் அகைன் வந்து 12th லீவில் இன்னொரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக ஜாயின் பண்ணுறாங்கன்னா நம்ம அந்த குவாலிட்டியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் மீனிங். அப்புறம் படிக்கிற அத்தனை பேருக்குமே புக் மெட்டீரியல்ஸும் கொடுத்துறதுனால அவங்களுக்கு ஃப்யூச்சரில் கூட ரெஃபர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எல்லாருமே நெட்டில் ஒரு மெட்டீரியல் எடுத்து தேடி தேடி படிக்கிறதுக்கு ஒரு புக் மெட்டீரியல் வச்சு ரெஃபர் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்மளா தேடி வராங்க. சார், இப்போ எப்படி உங்களால் இந்த நம்ம சிஎஸ்சி இன்ஸ்டியூட்டையும் வெளியில் ஆன்லைனில் ஆஃபர் பண்ணுற ஆன்லைன் டியூட்டரிங்குக்கு என்ன சார் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது? நம்ம இன்ஸ்டியூட் எப்படி பெட்டராக இருக்குது மற்ற இன்ஸ்டியூட்டை விட? இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஆன்லைன் சொல்கிறீங்க, இப்போ ஆஃப்லைனில் நம்ம எடுக்கிறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஆன்லைனில் அப்படிங்கிறப்ப நிறைய டெக்னிக்கல் இஷ்யூ வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டாலும் அந்த கிளாஸஸை திரும்ப படிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு லைன் இப்போ ப்ரோக்ராமிங்கெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் லைன்லேயே ஒரு டவுட் வந்துடுச்சு, அது அப்போவே கேட்டுட்டோம்னா டைரக்ட் கிளாஸஸில் ஈஸியாக கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைன் கிளாஸஸில் அது ஒரு எண்ட் ஆஃப் த செஷனில் தான் அவங்க கிளாரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு லைனே புரியாதப்ப எப்படி உங்களுக்கு அந்த த்ரூ அவுட் கிளாஸஸ் புரிஞ்சுருக்குன்னா கண்டிப்பாக பாசிபிளே கிடையாது. அதனால தான் வந்து இன்றைக்கி நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃப்லைனை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் சொல்ல போனால் பஸ் எல்லாம் ஃப்ரீயாக தான் விடுறாங்க கேர்ள்ஸ்க்கு எல்லாமே. அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக படிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. இன்னொன்று டவுட்டை கிளாரிஃபை டைரெக்டாக படிக்கிறதுக்கு ஆன்லைனில் படிக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து டைரெக்டாக படிக்கிறதா இன்றைக்கி மக்கள் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க கூட. ரொம்ப இன்டீரியரில் இருக்கிறவங்க, வரவே முடியாதவங்க தான் ஆன்லைனில் வந்து படிக்கிறதுக்கு நிறையா கொஞ்சம் பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது என்னென்னா அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா 15-20 கிலோமீட்டர்ஸ் கொடுத்தா சிஎஸ்சி இருக்கிறப்ப மேக்ஸிமம் அங்கே சிஎஸ்சிக்கே போயிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். சார், இப்போ எனக்கு ஒரு பெரிய டவுட் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் காலேஜ் முடிச்சுட்டு நம்ம ஒரு ஜாப் போகிறோன்னா ஜாப் கிடைக்குங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஆனால் இதுவே நான் இன்னொரு கோர்ஸில் ஏதோ வேறு ஏதாவது காலேஜில் நார்மல் காலேஜில் படித்து இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸில் படித்து போகிற நல்ல வேலை கிடைக்குது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும்னா, காலேஜில் ப்ராக்டிக்கல்ஸை விட இந்த மாதிரி சென்டர்ஸில் ப்ராக்டிக்கல்ஸ் இம்ப்ரூவ்டாக இருக்கா, இல்லை எதனால அந்த ஒரு ரீசன் வருது? ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி சென்டர்ஸில் படித்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கிடைக்குது கம்பேர்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ் டைரெக்டாக காலேஜ்லேருந்து போக முடியலைங்கிற காரணம் என்னவாக இருக்கும் சார்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டீனேஜ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் லீவ் போடுறீங்கன்னா அந்த கோர்சஸ் வந்து ரிப்பீட்டாக எடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஈவன் ஸ்கூல்லேயுமே அப்படி தான். ஆனால் இப்போ இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு நாள் லீவ் போகிறீங்கன்னா அந்த சப்ஜெக்டை மறுபடியும் கிளாரிஃபையாக உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எடுத்து கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. அதை நாங்கள் பண்ணியும் தரதுனால தான் டேரெக்டாக வந்து படிக்கிறாங்க. ஸோ அதை வந்து ப்ரிஃபரும் பண்ணுறாங்க. இன்னொன்று ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்பெஷாலிஸ்ட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஒரு எம்பிபிஎஸ் இருக்குது, எம்பிபிஎஸ்க்கு மேலே ஒரு எம்பி படிக்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து காமன் எம்பிபிஎஸ்ங்கிறது காமன் இல்லையா, அதே மாதிரி ஒரு டிகிரிங்கிறது ஒரு 25 இயர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா அது முன்னாடி வரைக்கும் ஒரு டிகிரி ஹோல்டர்னால் அந்த டிகிரி பற்றி நிறைய நாலேஜ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ப்ரெசென்ட்டில் மேஜராக ஒரு 80% வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு டிகிரியை வந்து ஒரு குவாலிஃபிகேஷனாக தான் பார்க்குறாங்களே தவிர அது வந்து ஒரு நாலேஜாக பார்க்குறதே கிடையாது. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய ரியல் ப்ராப்ளம்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். இன்னொன்று இன்றைக்கி வர ஃபிலிம்ஸும் சரி எல்லாமே வந்து ஒரு காலேஜ் வந்து வேறு மாதிரி வந்து ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலேஜ் போனால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து பிஃபோர் காலேஜ் வந்து டிசைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம படிக்கக்கூடாதா, ஒரு அரியர் வச்சுட்டா ஒரு பெரிய விஷயமோ, அந்த மாதிரி அவங்களே எடுத்துக்கிறதும் ஒரு மிஸ்லீட் பண்ணக்கூடிய ஒரு ரீசனாக நான் பார்க்குறேன். ஸோ இதுதான் இருக்கக்கூடிய ப்ராப்ளமாகவும் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் இப்போ இன்ஸ்டியூட்டில் வந்து படிக்கிறப்ப ஸோ நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ், நல்ல ஒரு ஃப்ரீ மைண்டட், ஸோ டவுட்டை கிளாரிஃபை பண்ணுற விதங்கள், ஒரு ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிளாரிட்டியாக தெரிஞ்சுட்டு போகிறாங்க. நாங்கள் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி என்ன படிக்கலாம் புத்தகம், கேரியர் கைட்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஏன்னா நீங்கள் கிளாரிஃபை ஆகிக்கிங்க, நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுக்குண்டான நாலேஜை டெவலப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் எங்களுக்கு ரியாலிட்டியாக நாங்கள் பார்க்கணும்.
சார் நம்ம சிஎஸ்சிங்கிறது வந்து ஒரு அஃபோர்டபுளான டெக்னாலஜிக்கல் லேர்னிங் இன்ஸ்டியூட்டாக இருக்குது. இந்த நேம் வர்றதுக்கு காரணம் வில்லேஜாக இருக்கட்டும், டவுனாக இருக்கட்டும், சிட்டியாக இருக்கட்டும், நம்ம பீப்புளை அதாவது இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம பீப்புள் ஜாயின் பண்ணி இன்ஸ்டியூட் ரொம்ப பெரிய அளவு டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டியூட் வந்து வில்லேஜஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க சார்? கோர்சஸ் எத்தனை கோர்ஸ் இருக்குது, என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பேசிக்ஸ்லேருந்து டேலியிலேருந்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வரைக்கும் நிறையா கொடுக்குறாங்க. நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சப்ஜெக்ட் வந்து அப்டேட்டட்லேயே வச்சுருக்காங்க, புக்ஸ் மெட்டீரியல் அப்டேட்டட்லேயே வச்சுருக்காங்க. இன்னொன்று சம்மர் ஆஃபர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த காரணங்களுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட சென்டரை தேடி வராங்க. இன்னொன்று மற்ற சென்டர்லாம் அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது, சர்டிஃபிகேட்ஸ் ஒர்த்தாக இருக்காது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு மெயினாக இதுக்கு கொடுக்குறதுக்கு ரீசன் வந்து இந்த விஷயம்தான். அதாவது குவாலிட்டி, புக்ஸ் மெட்டீரியல், ப்ராப்பரான டைமிங், சேஃப்டி எல்லாமே நம்ம சென்டரில் இருக்குது. ஸோ இன்னொன்று பேரண்ட்ஸ் வந்து இவ்வளோ வருஷமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதாவது இங்கே இருக்கக்கூடிய நிறையா பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இதே சேம் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸாக நம்ம இங்கே பார்க்குறோம். அதாவது கேமுக்கு அடிக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸுமே கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணி அதை டைவர்ட் ஆகுறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே படித்து பிளேஸ்மெண்ட்டுக்காக வராங்க. 12th ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க, 10th ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ஸோ லோயஸ்ட் செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க, ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேருமே படிக்க வராங்க. ஸோ ஈவன் எங்ககிட்ட பேரண்ட்டும் படிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்டும் ஒரே கிளாஸில் படிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ இது வந்து 3rd ஜென்ரேஷன். இப்போ பாட்டி படித்து அவங்க பொண்ணு படிச்சுட்டு பேரன் படிக்கிறாங்கன்னா ஸோ அவ்வளோ குவாலிட்டி நம்ம எங்களால் மெயின்டைன் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சார், உங்கள் இம்பார்ட்டண்ட்டான இந்த சீசனில் உங்கள் டைமை கொடுத்து நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்